So Ranjit Kumar, you asked me how I felt. I was very happy when I got 4 invites. But 2 permanent job கேட்டாங்க. நான் இப்போ வாங்குற சேலரியோட 4 டைம் அதிகம் ப்ரொப்போஸ் பண்ணுற ஒரு கம்பெனி. I rejected but I was happy. Okay. ஸோ ரஞ்சித் குமார், பெர்மனண்ட் ஜாபு கேட்குறாங்க அப்படின்றதுக்காக உங்களால் அவங்கள ஃப்ரீலான்ஸ் கிளைண்ட்டாக மாற்ற முடியும் அப்படின்னு முடியாது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். என்ன நடந்தாலும் யூ ஷுட் ஆஸ்க் தெம் ஃபார் அ கால். பிகாஸ் the point is not freelancing or full-time job. The point is ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு உங்களால் சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சால் அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்பிக்கைகள் இருக்கலாம். ஓகே, அவங்க நினைக்கலாம் இல்லை அப்படின்னு. நீங்கள் அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணணும். ஓகே, எனக்கு புரியுது, would you like to get on a call? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மேபி அந்த காலில் வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கே நீங்கள் போகலாம். இன்டர்வியூக்குள்ளே போயிட்டு அந்த இன்டர்வியூவை கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறது யூஸ் பண்ணிக்கணும். ஏன் எடுக்கிறீங்க வேலைக்கு, ஆள் எடுக்கிறீங்க, என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, எந்த ப்ராடக்ட்டுக்கு, என்ன நிலைமையில் இருக்குது, கம்பெனி ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆச்சு, என்ன ஸ்டேஜில் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆலோசகர் மோடில் உள்ளே இறங்கணும். டெக்னிக்கல் ஆலோசகர் மோடில் டெக்னிக்கலாக உங்கள் பிரச்சனை என்ன இருக்குது, உங்கள் எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப் யார், ஏன் வந்து ஃபுல் டைம் பார்க்குறீங்க அப்படின்லாம் நீங்கள் வந்து இன்டர்வியூ உள்ளே போய் கேட்கணும். இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறேன்.